ரஜினியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறும் தனுஷின் முதல் மகன் யாத்ரா. இவரை கதாநாயகனாக்கும் முயற்சியில் நடிகர் தனுஷ் களமிறங்கியுள்ளார். இதற்காக நடிகர் தனுஷே திரைக்கதை அமைத்து படத்தை இயக்கி படத்தை தயாரிக்கவும் உள்ளாராம். இதற்கான வேலைகளை தொடங்குவதற்கு முன்னர் திருப்பதி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மகளும் இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் தம்பதிகளாக இருந்து பிரிந்து இருக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இருவரையும் இணைந்து வாழுங்கள் என்று சொல்லி இருவரையும் சேர்வைக மிகவும் முயற்சிகள் எடுத்தார் என்று கூறப்படுகிறது. ஆனாலும் இருவரும் விவாகரத்து பெற்றுவிட்டார்கள். அப்படி இருந்தாலும் தங்களது மகன்களுக்காக இருவரும் மிகுந்த அக்கறையுடன் இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் நடிகர் தனுஷ் தனது மகன் யாத்ராவை கதாநாயகனாக அறிமுகப்படுத்த முயற்சிகள் எடுத்து வருகிறார். இப்படி இருக்கையில் தான் சினிமாவில் நடிப்பது தொடர்பான தனது தாத்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்மா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உள்ளிட்டோரிடம் கூறுகையில் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தான் சொன்னார்கள். அதாவது, உனது அப்பா உனக்கு எது செய்தாலும் அது உனது நல்லதுக்கும் வளர்ச்சிக்கும் தான் இருக்கும். எனவே நீ அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொண்டால் போதும் என்று தெரிவித்து வாழ்ந்தார்களாம். தற்பொழுது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஜி வி பிரகாஷ், யாரா நடிக்க வருவதற்காக 6 பேக் வைத்து தயாராகி கொண்டிருக்கிறார். அதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. அவரது அப்பா தனுஷ் சொல்லும் நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார். தகவல்கள் இப்படியாக கோலிவுட்டில் வலம் வர, படத்தின் பூஜைக்கோ படத்தின் முதல் நாள் படப்பிடிப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், சௌந்தர்யா ரஜினிகாந்த் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்று திரையுலகை சார்ந்தவர்கள் கூறி வருகின்றனர். படத்தின் பூஜையில் தனுஷ் ரஜினி நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? தாத்தா ரஜினி அப்பா தனுஷ் வழியில் யாத்ரா ஹீரோவாக அறிமுகமானால் வேற லெவலில் இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். போர் தொழில் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் தற்பொழுது கர நடித்து முடித்துள்ளார்.